ஹாய் டிடிடபிள்யூ ஃபேன்ஸ். நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, அதாவது ஒரு சேலஞ்சு தான் பண்ண போகிறேன். என்ன சேலஞ்சுனா, நான் சர்வை பண்ண போகிறேன். அதாவது இந்த மல்டிப்ளேயர் பேட்டில் மோடில் நான் சர்வை பண்ணுறேன். அதாவது 3 லைஃப் தான். இந்த 3 லைஃப்பில் நான் சர்வை பண்ணணும். அதுவும் நான் எடுத்தால் 2 கில் மட்டும்தான் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க. சரி, ஓகே காய்ஸ், வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி என் ஐடி வந்துருச்சு. ஸோ யாராவது 1v1 போகணும்னா இந்த ஐடி அப்படியே போட்டு நீங்கள் கூட அப்படியே ஒன்று போகணும். சரி வாங்க, இப்போ மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட்டு கொடுப்போம். எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ நம்ம இப்போ மேட்சுக்குள்ளே போக போகிறோம். ஃபைண்டிங் மேட்சஸில் இருக்குது. வாங்க உள்ளே போயிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சர்வைவ் பண்ண போகிறோம் இந்த ஒரு கேமில். ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்த இருக்கிறது சொல்லி பார்ப்போம். ஸோ எந்த இடத்துக்கு போகிறது? ஸோ இந்த இடம்னா கண்டிப்பாக அடிச்சிருவானுங்க. பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் நேரம் இருக்கும். ஸோ யாராவது அடிக்கிறான்னு பாருங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம 3 லைஃப் இருக்குது. ஸோ மேலேயே உங்களுக்கு 3 லைஃப் பார்த்தா அதில் ஒரு லைஃப் போக போக அப்படியே எடுத்துக்கிட்டே வருவோம். ஓகே, எவனும் இல்லை. ஸோ இத்தனை எப்படியோ 986 இவன் வெறித்தனமாக போட்டுட்ருக்கான். நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போய்டும். ஏன்னா இங்கே நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரண்ட்லேயே போயிடுவோம். ஃப்ரண்ட்டில் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம். எனக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் அந்த ரீஸ்வாப் ஆகி வருவாங்கன்னு நினைக்கிறேன். டவுட்டாகவே இருக்குது. ஸோ எவனும் இல்லை, அது ஒரே சந்தோஷம். இந்த மரத்துக்கடியிலேயே அப்படியே முடிச்சிட வேண்டியதான். யாரானே குறுக்க கௌசி பண்ண மாதிரி பேசிட்டு வந்துட்டான். ஸோ நம்மளுக்கு 1 லைஃப் இஸ் ஓவர். ஸோ இன்னும் நம்மளுக்கு 2 லைஃப் தான் இருக்குது. இப்போ 2 லைஃப்பில் சர்வை பண்ணோமா இல்லையா? வாங்க பார்ப்போம். மரத்துக்கடியில் உட்காந்து வேண்டியதான். ஸோ நம்ம அப்படியே சுற்றி வருவோம். ஏன்னா எவனும் நம்மளை சுத்த முடியாது நம்ம இருக்கிற நிலமையில. ஏன்னா அப்படியே நம்ம சுற்றி வந்தோம்னா ஒரே இடத்துல. ஸோ இங்கே பாருங்க, ஸோ வராமல் பாருங்க. அவன் தான் நம்மளை போன மேட்ச் சுட்டு தள்ளினானே அவன் கைஸ் மறுபடியும் போட்டான். ஸோ 2 பேருமே போட்டாச்சு. சரி காய்ஸ், ஸோ நம்ம இப்போ ஒளிஞ்சே ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். ஸோ ஓடு இல்லாதனால தானே நம்மளை விரட்டி அடிக்கிறானுங்க. இதே நம்ம ஓடாமல் இருந்தால் அடிக்க மாட்டாங்க. சரி, ஓடிக்கிட்டே இருந்து அடிக்க மாட்டாங்க. நம்ம இப்படியே ஓடி தப்பிச்சிட வேண்டியதான். என்னடா இங்கே ஒருத்தர் சுட்டிக்கிட்ட கூடாதாடே. சுடுறானுங்க, பின்னாடி சுடுறான் எவனோ. அது யாருன்னு தெரில. சுடாதடாடி மண்டையிலே அவங்க டபுள் கில். ஸோ ஓகே கைஸ், நம்ம 2 கில் அடித்தாச்சு. இனிமேல் நம்ம கில்லே பார்த்தீங்கன்னா அடிக்க மாட்டோம். ஸோ பின்னாடி நம்மளை அடித்தாலும் நம்ம தப்பிச்சு ஓடுறோம், வேறு வழியே இல்லை. பின்னாடி துரத்திக்கிட்டே வந்தாலும் நம்ம தப்பிச்சு ஓடியே ஆகிறோம். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறதே ஒரு லைஃபு. ஓடிக்கேடா, இல்லைன்னா கில்லு வாங்கிடும்டா. ஸோ அப்படிங்க பாட்டு வந்து முக்கியம் இருக்கும், கோச்சுக்காதீங்க. வேகம் ஓடு 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 அச்சமில்லே ஓடு அச்சமில்லே ஓடு. ஓடுற 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 ஓடுற. ஸோ இந்த மாடியில் வந்து நம்ம நின்றுக்கலாம் கைஸ். ஸோ கொஞ்சம் சூடு பிடிக்க போதும்னு நினைக்கிறேன். ஸோ மேட்ச் முடிகிறதுக்கு இன்னும் 59 செகண்ட்ஸ் தான் இருக்குது. இது ஒரு அற்புதமான நேரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா திடீர்னு எவனாவது மாடியிலேருந்து ஏறி வந்து அடிச்சிட்டானா அவங்க பாட்டுக்கு அந்த சைடு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துருக்குது, இங்கிட்டு இந்த மாடி சைடு வந்துடவே கூடாது. இங்கிட்டு வந்தாலே பார்த்துக்குவாங்க. இங்கிட்டு வந்துடவே கூடாது, தயவு செய்து இந்த தோன்றாத. டேயோ, சிவப்புல சட்ட ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்துருப்பானா இங்கே வரலன்னு. கமான், பார்த்துறாதீங்கடா.
அவ்வளோதான், சேலஞ்ச் முடிய போகுது. 19, 8, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபீட் ஆயிடுச்சு. பாய் பாய்.